இப்போ வந்து நம்ம 10th இருக்கிற ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், அதாவது தமிழகம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். இந்த பாடத்தில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாளையக்காரர் அமைப்பும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பாளையக்காரரோட புரட்சியும் பற்றி சொல்லியிருக்காங்க. வேலு நாச்சியார், புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவருடைய ஆங்கிலேய எதிர்ப்பு கிளர்ச்சிகள், அப்புறம் தென்னிந்தியாவோட ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு பதிலடியாக அமைந்த வேலூர் புரட்சி. ஸோ இது வந்து ஒரு லெசன் வந்து நீங்கள் எப்போவுமே படிக்க ஆரம்பிச்சல ஃபஸ்ட் லுக் வந்து ஃபுல் லெசனையும் வாசித்து பார்த்துருங்க. ஸோ வாசிக்க முடியாட்டா இந்த மாதிரி ஆடியோ புக்ஸ் ஃபுல் லெசனும் பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து குவிக் ரிவிஷன் மாதிரி பாருங்கள். ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஃபஸ்ட்டு பாளையக்காரர் அமைப்பு எப்படி இருந்துச்சு, ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரருக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணாங்க, பாளையக்காரர்கள் புரட்சி எப்படி இருந்துச்சு, அப்புறம் வேலுநாச்சியார், புலித்தேவர்னா யார், கட்டபொம்மன்னா யார், மருது சகோதரர்கள்னா யார், அவங்க என்னென்ன ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பண்ணாங்க, தென்னிந்தியாவில் ஆங்கிலேயர் வந்து என்னென்ன மாதிரியான அடக்குமுறைகள் செஞ்சாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான பதிலடிகள் கிடச்சிச்சு, வேலூர் புரட்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம ஒரு மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னாலே எந்த கொஸ்டினை வந்து ப்ரெசென்ட் பண்ணாலுமே ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு லெசனுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம உள்வாங்கி படித்தோம்னா நம்மளாலேயும் ஈஸியாக எழுத முடியும். பிரெஞ்சு படைகளையும் அதனோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் 3 கர்நாடக போர்களில் தோற்கடித்திருந்த கிழக்கிந்திய கம்பெனி தனது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் விரிவாக்கி ஒருங்கிணைக்க தொடங்கியது. எனினும் உள்ளூர் ஆட்சியாளர்கள், நிலக்கிழாளர்கள் இதனை எதிர்த்தனர். நாடு பிடிக்கும் அவர்கள் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை திருநெல்வேலி பகுதியில் தற்போதைய தென்காசி மாவட்டத்தின் நெற்கட்டும் சவலில் ஆட்சி புரிந்து வந்த புலித்தேவரிடமிருந்து வெளிப்பட்டது.